Hello friends, welcome to my channel Cook with Banu. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இன்னைக்கு ரொம்பவும் டிஃபரண்டான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். துளசி பாயாசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். என்னது துளசியில பாயாசமா அப்படின்னு கேட்காதீங்க. ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான இந்த பாயாசத்தை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அளவுகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு திக்கான பாலை ஆட் பண்ணிக்கோங்க. பால் காஞ்சிட்ருக்கட்டும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஏலக்காய், சர்க்கரை, துளசி, ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். துளசி ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். இப்போது துளசியை நல்லா வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா ஆடை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு திக்காக காய்ச்சி எடுத்துக்கோங்க. இதில் அரைச்சி வச்சுருக்கிற துளசியை ஆட் பண்ணிடலாம். துளசி ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. பால் திரிஞ்சிருமோன்னு பயப்பட வேண்டாம், பால் திரியாது. இப்போது ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வேக வச்ச ஜவ்வரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. ஜவ்வரிசிக்கு பதிலாக நீங்கள் சேமியா கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பாயாசமும் கூட. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பாயாசத்துக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பால் ஓரளவுக்கு ஆறுனதும் அதுக்கப்புறமா வெள்ளைப்பாகை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் அப்படிங்கிறதுனால இப்போவே ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆல்மோஸ்ட் பாயாசம் தயாராகிடுச்சு. இப்போது முந்திரி பாதாமை நெய்யில் வறுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரியும் பாதாமும் நெய்யில் வறுத்து ஆட் பண்ணுறேன். ரொம்பவும் டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான துளசி பாயாசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.